Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard mathematicsல chapter 6 applications of vector algebraல exercise 6.4ல 5th Roman letter கூடிய 3 subdivision இந்த வீடியோவில் பார்க்கலாம். first subdivision என்ன சொல்லியிருக்காங்கன்னா find the angle between, அதாவது find the acute angle between the following lines அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துன்னு கேட்டால், ஒரு இதில் வந்து இந்த டீக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம பி வெக்டார் அப்படின்னும், இந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்டாரை டி வெக்டார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 247 கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா. ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு என்ன ஃபார்முலானா, cos theta is equal to b vector dot d vector divided by modulus of b vector modulus of d vector அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி வெக்டாரோட வேல்யூ இது, டி வெக்டாரோட வேல்யூ இது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறேன்னா, இந்த பி வெக்டாரும் டி வெக்டரும் தனித்தனியாக எடுத்து எழுதுகிறேன். தனித்தனியாக எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பி வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி வெக்டாரை எடுத்து எழுதும்போது மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். ஸோ இந்த டி வெக்டாரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் வருது, சரிங்களா? ஸோ ரெண்டு மைனஸ் வந்தால் இந்த நம்ம டைரெக்ஷன் நம்ம பண்ணும்போது ரெண்டு மைனஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சைனை நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது டி வெக்டார் எப்படி மாற்றிக்கலான்னு கேட்டிங்கன்னா, வெறும் ப்ளஸ் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப், ரெண்டு மைனஸ் வரும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கணும், மைனஸ் 2k கேப். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வெக்டாரோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணணும், டாட் ப்ராடக்ட் டி வெக்டாரோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஆஃப் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். எப்படி வரும்னு கேட்டால் அதோ பாருங்கள், ஐ வெக்டாரோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன், சாரி பி வெக்டாரோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன், டாட் டி வெக்டாரோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய மாடலஸ்னால் ரூட் ஆஃப் போட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூவும் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது ஐயோட காம்பனண்ட் ஐயோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ அது ஐ டாட் ஐ அங்கே 1 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 2s are 4 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 மாறிடும். ஸோ மேலே வந்து 1 + 4 + 4 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 கூட 4 8 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அதே போல் தான் இதுவும் என்ன வரும்னு கேட்டால் ரூட் 9 அப்படின்ற மாதிரி தான் வரும். பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கூட 1 ஆட் பண்ணால் 5. அதே போல் இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4 மாறிடும். ஸோ ப்ளஸ் 4 மாறிடுச்சுன்னா அது என்ன மாறும்னா, மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். இப்போ ரூட் 9 கிடச்சிருச்சு. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 9 டிவைடட் பை ரூட் 9 இன்ட்டு ரூட் 9 ஆகிடும் 9 அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 9/9 இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1னா காஸ் 0 டிகிரியோட வேல்யூ தான் 1 கிடைக்கும். அப்போ தீட்டாவோட வேல்யூனாக இருக்கும் 0 டிகிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ இதே 5th ரோமில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட்ன்றது ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வர்றதை நம்ம என்ன எடுத்தோம்னா பி வெக்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டீக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, டி வெக்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ டி வெக்டார் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 2i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் k கேப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால், ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் cos theta is equal to b vector dot d vector, புக்கில் பேஜ் நம்பர் 247 இருக்குது, divided by modulus of b vector modulus of d vector அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு நம்ம வேல்யூஸ் அடுத்து அப்ளை பண்ணலாம். cos theta is equal to 3i cap plus 4j cap plus 5k cap டாட் ப்ராடக்ட் ஆஃப் d ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2i cap ப்ளஸ் j கேப் ப்ளஸ் k கேப் டிவைடட் பை நம்ம மாடலஸ் ஆஃப் பி வெக்டார்னால் அதோடைய ரூட் ஆஃப் போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்
இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன வரும் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா கரஸ்பாண்டிங்காக இதோட வேல்யூஸ் ஐயோட டாட் ப்ராடக்ட் பண்ணும். 3 2s are 6, 4 1 is 4, 5 1 is 5. ஓகேவா? அப்போ டிவைடட் பை கீழே என்ன வரும்னா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஒன்று எழுதி கூட போட்டுடலாம். 9 + 16 + 25. இது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 1 + 1 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 15 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது பாருங்கள் 16 கூட 9 ஆட் பண்ணால் 25, 25 கூட 25 ஆட் பண்ணால் 50. இது வந்து √6 அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ இதன் பிறகு மறுபடியும் என்ன பண்ணலாம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இந்த 50யை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 25 × 2ன்னு பிரிக்கலாம். ஸோ 25 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 6ஐ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இருக்கட்டும், √6 அப்படியே இருக்கட்டும், கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இது என்ன பண்ணலாம்னா 5√2ன்னு வந்துடும். 5√2 √6 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் இந்த 5ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணலாம் 3 இல்லையா? அப்போ 3ன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை √2 √6 நம்ம என்ன பண்ணலாம்னா √12 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம். √12 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம். இந்த √12 நான் என்ன பண்ணுறேன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 பை √12 பிரிக்கிறேன். மறுபடியும் 4 × 3 அப்படின்னு பிரிக்கலாம். 4 × 3ன்னு பிரித்தா அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 டிவைடட் பை 2√3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 3 டிவைடட் பை 2√3 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஏன்னா 4ஓட ரூட் வந்து 2 இல்லையா? அப்போ 2√3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்மளால தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 2√3 அப்படின்றது தான் உங்கள் புக் ஆன்சர். பட் இதை வேறு மாதிரி இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 3ஐ வந்து √3 × √3ன்னு போடலாம். பை கீழே 2√3ன்னு இருக்குது இல்லையா? 3ஐ வந்து என்ன பண்ணலாம் √3 × √3ன்னு போடலாம். அப்போ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ன்னு கிடைக்குதுன்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 வந்து காஸ்ட்டில் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காஸ் 60 டிகிரியில் வரும். காஸ் 30 டிகிரியில் வரும். காஸ் 30 டிகிரி தான் வந்து √3/2. அப்போ இது எப்படி இல்லைனா தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6 ஆர் இதையும் என்ன பண்ணலாம்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் புக் ஆன்சர் வந்து இது தான். அப்படி இல்லைனா இன்னும் இதனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சராக இருக்கும். ஸோ இதே 5th ரோமன் லெட்டரில் 3rd சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் லைன்ஸ். அக்யூட் ஆங்கிள்னால் உங்களுக்கு வந்து வேல்யூஸே எப்படி கிடைக்கும்னா 90 டிகிரிக்குள்ளே தான் கிடைக்கணும். ஸோ அப்படி தான் கிடைச்சிருக்கு இந்த 2 சம்முக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd சம் பார்ப்போம். ஸோ இந்த 3rd சம் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த 2x இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். 2x = 3y = -z அப்படின்ற மாதிரியும் இதை வந்து 6x = -y = -4z அப்படின்ற மாதிரி இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் எழுதிக்கிட்டேன். 2 ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை என்ன பண்ண போனால் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் b வெக்டார் d வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இந்த 2 இது கீழே கொண்டு வந்தால் இது என்ன மாறும்னா 1/2 அப்படின்னு மாறும். அதே போல் இந்த 3 இது கீழே கொண்டு வந்தோன்னா 1/3 அப்படின்னு மாறும். இதில் பார்த்தீங்கன்னா z கீழே நம்ம என்ன கொண்டு வரலான்னு கேட்டால் -1 மாறும். அந்த கீழே வந்துச்சுன்னா அது என்ன மாறும் -1/1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது x / 1/6 என்ற மாதிரியும் இது y / -1 என்ற மாதிரியும் இது வந்து z / -1/4 என்ற மாதிரியும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொண்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு 2,3க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன மாறணும், இது எல்லா டேர்மையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு கேட்டால் இது வந்து x/ நமக்கு வந்து 3 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ x/3 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது y / 2ன்ற மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா z / -6 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதே மாதிரி 6க்கும் 4க்கும் நீங்கள் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது 12. ஸோ இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா x / 1/6 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 2 6 are 12. அப்போ x/2. அதே போல் இது நான் வரும்னா y × 12 போட்டால் என்ன வரும் -12.
1 into 12 12 இல்லையா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ட்டு 12 போட்டோன்னா 3 4s are 12. இப்போ z டிவைடட் பை -3 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸு ஒய் இசட்ன்றது மேலே ப்ராப்பராக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பி வெக்டார்னும் இதை வந்து நம்ம டி வெக்டார்னும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 6k கேப் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதையும் 2i கேப் மைனஸ் 12j கேப் மைனஸ் 3k கேப் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நான் பிஃபோர் சம்ஸில் சொன்னேன் சப்டிவிஷன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியில் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் வருது. 2 மைனஸ் வரும்போது இதோட டைரெக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சைனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது என்ன மாறும்னு கேட்டால் டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை சேஞ்ச் பண்ணோன்னா மைனஸ் 2i கேப் இது என்ன மாறணும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 12j. 2 மைனஸ் வரும்போது மட்டும் நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 3k அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பி வெக்டார் தெரிஞ்சு போச்சு, டி வெக்டார் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 lines, angle between 2 lines, angle between 2 lines க்கு formula cos theta is equal to b vector dot d vector divided by modulus of b vector modulus of d vector அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம b vector தெரியும், d vector தெரியும். அப்போ b vector உள்ள வேல்யூ வந்து 3i cap plus 2j cap minus 6k cap டாட் ப்ராடக்ட். இதை வந்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ண தான் எடுத்து எழுதணும். மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 12j கேப் ப்ளஸ் 3k கேப் அப்படின்னு போட்டுக்கிட்டு பை இதோடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ்னால் ரூட் போடணும் இல்லையா. ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர். அதே போல் இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். கரஸ்பாண்டிங் காம்போனண்ட்டோட இப்போ 3 2s are ஐயோட பண்ணும்போது 3 2s are -6, 12 2s are 24 மைனஸ் 18 டிவைடட் பை இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 36 இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 144 ப்ளஸ் 9. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து 24 இருக்குது, கீழே வந்து மேலே 24 ப்ளஸ் 24 இது ரெண்டு ஆட் பண்ணால் -24. அப்போ 24 - 24 டிவைடட் பை எப்படி இருந்தாலும் 0 ஆகிடும், போட்டு காமின அவசியம் கிடையாது. இது வந்து 40 49 இது பார்த்திங்கன்னா 153 கூட 4 ஆட் பண்ணால் 157ன்ற மாதிரி கிடைக்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு cos theta is equal to பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். 0 பை எனிதிங் என்ன ஆகிடும், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது, ரூட்டில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. மொத்தமாக இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ cos theta is equal to மொத்தமாக 0ன்னு கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து நம்ம theta is equal to எப்படி அதெல்லாம் கேட்டால் cos inverse ஆஃப் இதில் theta is equal to cos inverse ஆஃப் 0 அப்படின்னு போடலாம். cos inverse ஆஃப் 0னா அப்போ 0 எப்போ வரும் cos thetaவில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். சாரி, cos 90 டிகிரியில் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் 0 கிடைக்கும். ஏன்னா cos 0 டிகிரி 1. அப்போ theta is equal to 90 டிகிரி ஆர் π/2 அக்யூட் ஆங்கிள்னால் இது ரெண்டுத்துக்கும் அதாவது 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இது theta is equal to என்ன இருக்குன்னா 90 டிகிரி இல்லைனா π/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 சப்டிவிஷனுமே நமக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு இந்த பேஜ் நம்பர் 247 இருக்கக்கூடிய அந்த cos theta is equal to b vector dot d vector divided by modulus of b vector modulus of d vector இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த b vector d vector கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இந்த சம்மில் கூட பார்த்தீங்கன்னா theta is equal to நமக்கு என்ன வருது cos inverse of 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அந்த 0 எப்போ வரும் காஸ்ட்லாம் பார்த்தா 90 டிகிரி ஆர் π/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் π/2 ரேடியனில் தான் நீங்கள் உங்கள் புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் டிகிரியாகவும் எழுதியிருக்கேன், ரேடியன்லையும் எழுதியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.